ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. பட்டை சோம்பெல்லாம் கொஞ்சம் பொரியட்டுங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வணங்கட்டும். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சுங்க. பிரியாணி மசாலா 20 கிராம் சேர்த்துக்கலாங்க. இதே லைட்டாக வணக்கிக்கலாங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க காளான் நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விடுற அளவுக்கு வணங்கட்டுங்க. வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தேன். 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இதுக்கும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா பிரியாணி குழஞ்சிருங்க. அதனால் 1.5 டம்ளர் ஊற்றினாலே நல்லா பக்குவமாக ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. எனக்கு போதும். இப்போ குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். சுட சுட சூப்பரான காளான் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. உதிரியாக வந்திருக்குங்க. காளானில் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ மேலே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாங்க. இப்போ ஹாட் பாக்ஸ் மாற்றியாச்சு. சூப்பரான டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.